நம்ம ஏற்கனவே இதை தியானம் பண்ணியிருக்கோம். உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். ஏற்கனவே இதை குறித்து நாம ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தியானம் பண்ணோம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் என்னோட செய்தி வேற. எனக்கு ஒரு காலையில ஒரு காரியம், ஆண்டவர் இதை பேசும்படி ஒரு மனதுல ஒரு ஏவுதல் ஆகையால நான் இந்த காரியத்தை மறுபடியும் பேசுறேன். அதோடைய பாகம் 2 பேச போறேன். போன வாட்டி நம்ம பார்த்தோம், உன் காயங்களை ஆற்றுவேன். சிலருக்கு வெளியரங்கமான காயம், சிலருக்கு உள்ளரங்கமான காயம். இந்த காயங்கள் எப்படி வருது அப்படி நம்ம பார்த்தோம். தங்களை தாங்களே காயப்படுத்துகிறார்கள், அது பார்த்தோம். அதே போல சிநேகிதர்களால் உண்டாகக்கூடிய காயங்கள், யார ரொம்ப சிநேகம் பண்றோமோ, யார் ரொம்ப அன்பு செலுத்துறோமோ அவங்க மூலமா வரக்கூடிய காயங்கள் பார்த்தோம். அவங்க காயத்தை உண்டு பண்ணிடுவாங்க பார்த்தோம். அசுத்த ஆவிகள், ஒரு மனுஷனா அசுத்த ஆவி பிடிச்சிச்சுன்னா அது அவர்களை காயப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம். வசனமும் நம்மை காயப்படுத்தும் அப்படின்னு தியானம் பண்ணோம். அப்புறம் சில காயங்கள் ஒரு சில மனிதர்களை ஆசீர்வதிக்கும், அந்த காயங்களே அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்னு பார்த்தோம். இந்த காயங்களை ஆண்டவர் சொல்றார், அந்த காயங்களை நான் கட்டி உங்களை குணமாக்குவேன். அது காரியத்தை தியானம் பண்ணோம். நீ விசாரிப்பட்ட சியோனா இருந்தாலும் நான் உன்னை விசாரித்து உன் காயங்களை ஆற்றுவேன் ஆண்டவர் பேச. இன்னைக்கு அதுல இருந்து அடுத்த பாகத்தை நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் காயங்கள் நிச்சயமாய் ஆற்றப்படும், என் காயங்களை ஆண்டவர் நிச்சயமாய் என்ன பண்ணுவார், ஆற்றுவார். அது என்னுடைய காயங்களா இருந்தா மட்டும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய காயத்தையும் ஆற்றுவார். சரி, இப்ப போனாடி சொன்னதுதான், சில காயங்களை கண்ணில் பார்க்க முடியும், சில காயங்கள் ஊமை காயங்களா இருக்கும். சில காயங்கள் எப்படி இருக்கும், கண்கள்ல பார்க்க முடியும், சில காயங்கள் ஊமை காயங்களா இருக்கும். அப்ப இந்த காயங்கள் எப்படி வருகிறது, இந்த காயங்கள் யாரால் வருகிறது, இந்த காயங்கள் எப்படி ஆற்றப்படுகிறது, இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். எல்லா மனுஷனுக்கும் மனசுக்குள்ளேயும் சில காயங்கள் இருக்கு, வாழ்க்கையிலும் சில காயங்கள் இருக்கு. சில காயங்களை நம்ம என்ன பண்ண முடியும், சில காயங்களை பார்க்க முடியும், சில காயங்களை உணரதான் முடியும். சரிங்களா? இப்ப அப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். இப்ப எந்த காயத்துல வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த காயத்தோட இந்த செய்தியை கேட்டாலும் சரி, இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் காயங்களை மாற்றுவார், என் காயங்கள் ஆற்றப்படும். சரி, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். முகம் குப்புற தரையிலே 8வது வசனம். அவர்கள் அவனை அறியவில்லை. இங்க பாருங்க, காயப்படுத்தினவர்கள் காயப்பட்டவனை பாக்குறாங்க. ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவனுங்க தான் நம்மள சேர்ந்து அடிச்சு உடைச்சு பள்ளத்துல போட்டு அடிமை சந்தையில வித்தவனுங்க தெரிஞ்சு போச்சு. காயப்பட்டவனுக்கு தெரியுது, காயப்படுத்தினவங்களுக்கு தெரியல. பாத்தீங்களா? காயப்பட்டவனும் காயப்படுத்தினவர்களும் சந்திக்கிறாங்க இங்க. ஆனா சந்திக்கும் போது காயப்பட்டவன் எப்படி இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறான். காயப்படுத்தினவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சோத்துக்கே வழி இல்லாம நிக்கிறாங்க. எப்படியா? நான் இன்னைக்கு ஒரு தரிசனமா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை காயப்படுத்தியிருந்தால், முகாந்திரம் இல்லாமல் உங்கள் சரீரத்தை காயப்படுத்தியிருந்தா, முகாந்திரம் இல்லாமல் உங்கள் பொருளாதார ரீதியான காரியங்களை காயப்படுத்தியிருந்தா, அந்த காயப்பட்டவன் மறக்க மாட்டான். ஆனா காயப்படுத்தினவன் ஒரு நாள் காயப்பட்டவனுக்கு முன்பாக நிற்கும் நாட்கள் வரும். எப்படி ஆச்சு பாத்தீங்களா? அடிச்சு தூக்கி காயப்படுத்தி போட்டவங்க நிக்கிறாங்க, ஐயா சாமி என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஆனா இந்த காயப்பட்டவன் இப்ப எப்படி இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறான். இப்ப இவனுக்கு ஆண்டவர் எப்படி மருந்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவனுடைய மருந்து என்ன தெரியுமா? அதிகாரத்தை கொடுத்தார் பாருங்க, அதுதான் மருந்து. இவனுக்கு என்ன மருந்து? இவன் காயப்பட்டதெல்லாம் ஆறி போச்சு. ஆனா இவனுக்கு உள்காயமும் உண்டு, வெளிக்காயமும் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிக்கிறவங்க எல்லாம் சகோதரர்கள். யார் அன்பு செலுத்தணுமோ அவங்க தான் அடிக்கிறாங்க. அதிகமா எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் இவனுக்கு, எவ்வளவு அன்பு இருந்தா அவங்களுக்கு தேடி ஓடி இருப்பான். அவங்கள பார்க்க போனதுனால தான் அடிச்சாங்க.
அவங்களுக்குள்ள அந்த அன்பு இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க குடும்பத்துல அப்படி சுயநலமான அன்பு இருக்கிற மனிதர்கள் இருந்தாலும், உலகத்துக்குள்ள அப்படிப்பட்ட அன்பா ஏமாத்தி உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், ஒரு நாள் வரும், காயப்பட்டவன் மறக்க மாட்டான். காயப்படுத்தினவனுக்கு இவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும். இவனையா நம்ம அடிச்சோம், இவனையா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாள் வரும். அதுதான் உங்கள் காயங்களுக்கு ஆண்டவர் போடும் மருந்து. வேற என்ன மருந்து போட்டாலும் அது சரியாகாது. இப்ப நான் நியாயமா போறேன், இந்த முகாந்திரம் இல்லாமல் என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, நான் உடஞ்சி போய் உட்கார்ந்தேன், இவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன் அப்படின்னா எங்க தெரியுமா ஜெயம் வரும்? நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ஜெயம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருப்பார். அன்னைக்கு உங்களை காயப்படுத்தினவங்க நிப்பாங்க பாருங்க, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற மருந்து. முதல் மருந்தே இதுதான். இந்த யோசேப்புக்கு மனசுக்குள்ளேயும் காயம், உடம்புக்குள்ளேயும் காயம். வெளியில இருந்த காயம் ஆறிடுச்சு, ஆனா மனசுக்குள்ள ஒரு காயம் இருந்தது பாருங்க. அந்த காயத்திற்கு மருந்து என்ன தெரியுமா? அதிகாரம் என்னும் மருந்து ஆண்டவர் போட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்னெல்லாம் யோசேப் நினைச்சு பார்த்திருப்பானா? கிணத்துக்குள்ள இருக்கும்போது நினைச்சு பார்த்திருப்பானா? அவங்க அடிக்கும் போது நினைச்சு பார்த்திருப்பானா? அடிமை சந்தையில இருக்கும்போது நினைச்சு பார்த்திருப்பானா? போத்திபார் வீட்டுல வேலைக்காரனா இருக்கும்போது நினைச்சு பார்த்திருப்பானா? சிறைச்சாலையில இருக்கும்போது நினைச்சு பார்த்திருப்பானா? இதெல்லாம் பாக்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் ஏதோ பண்ணாம போல இருக்கு, அவன் தப்பு பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா கர்த்தர் அனுமதிச்சார் அவனுக்கு அந்த குழிய, கர்த்தர் அனுமதிச்சார் அந்த அடிய, கர்த்தர் அனுமதிச்சார் அந்த அடிமை சந்தைய, கர்த்தர் அனுமதிச்சார் அந்த போத்திபாருடைய வீட்டை. எதுக்கு தெரியுமா? சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய காயங்களை எப்படி ஆற்ற போகிறார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த யோசேப்பு. இப்ப காயப்பட்டவன் காயப்படுத்தினவன் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அடிச்சு துரத்தி அவமானப்படுத்தினவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். இதுக்கு யாரு விட்டு பிள்ளைங்க? உலகத்துல நம்பர் 1 பணக்கார விட்டு பிள்ளை. இவங்க எல்லாம் நிக்கிறவங்க யாரு? உலகத்துல நம்பர் 1 பணக்காரன். ஆபிரகாமை பார்க்கிலும் ஈசாக்கை பார்க்கிலும் இப்ப அடி வாங்கினவன் யாரு? யோசேப். அடிச்சவங்க யாரு? சகோதரர்கள். அன்பு சில நேரத்துல இப்படியும் காயப்படுத்தும், ஆனா அந்த காயம் ஒரு நாள் அதிகாரம் உடையவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கும். அப்ப இன்னைக்கு நான் எங்கெல்லாம் காயப்பட்டேன் அப்படின்றது முக்கியம் இல்லை, ஒரு நாள் காயப்படுத்தினார்கள் என் முன்னாடி நிற்பார்கள் என்பது உறுதியா இருக்கிறேன். அப்ப ஒரு அதிகாரம் கையில இருக்கு. நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம் அப்படிதான். இன்னைக்கு பணம் யாருக்கிட்ட இல்லை? நாய் பேய்கிட்டலாம் பணம் இருக்கு, நல்லவங்கிட்டையும் பணம் இருக்கு, கெட்டவங்கிட்டையும் பணம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறவங்கிட்டையும் பணம் இருக்கு, கர்த்தருக்கு பயப்படாதவங்கிட்டையும் பணம் இருக்கு. நல்ல வழியில சம்பாதிக்கிறவங்கிட்டையும் பணம் இருக்கு, கெட்ட வழியில சம்பாதிக்கிறவங்க பணம் இருக்கு. நல்ல வழியில போறவங்களுக்கு 4 பேர் வருவாங்க, கெட்ட வழியில போறவங்களுக்கு 400 பேர் கூட வருவாங்க. ஆனா ஒண்ணு, அந்த 400 பேர் சரியான சூழ்நிலையில விட்டு ஓடிடுவான். ஆனா அதிகாரம் என்பது ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வீட்டுல சொல்ற ஒரு விஷயம், நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா, இப்ப மணலி புதுநகர் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, தொழிலதிபர்கள் இருக்காங்க. ஆனா லோக்கல் ஸ்டேஷன்ல போயினா நின்றுதான் பேசணும், எஸ்ஐ சொல்ற வரைக்கும். எப்படி? ஒரு எஸ்ஐ சொல்ற வரைக்கும் என்ன பண்ணா நின்றுதான் பேச முடியும். நீ பெரிய அவனா இருந்தாலும் சரி, அவர் நில்லு உட்காருன்னு சொன்னாதான் அங்க உட்கார முடியும். பவர். ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற எஸ்ஐ ஒரு பிஎஸ்சி படிச்சிருப்பாரா, போலீஸ் ட்ரைனிங் போயிருப்பாரு. அதான் பவர், அதான் பவர். அப்ப அதுதான் சொல்றேன், இங்க இந்த காயப்பட்டவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அதிகாரியா இருக்கிறான். கிட்ட கூட நெருங்க முடியல, போய் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப முதலாவது ஆண்டவர் காயத்துக்கு கொடுக்கிற மருந்து எது? அதிகாரம். அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, காயப்பட்டு இருக்கிறீங்கன்னா அதிகாரம் வரப்போகுது. இவனுக்கு வந்ததுன்னா நமக்கும் வருங்க. சரி, 2வது ஒரு சில விஷயத்த சொல்றேன். அது யோசுவாவின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் ஒரு நல்ல தேசத்தை கொடுத்துட்டார். நல்ல தேசத்தை கொடுத்து, வா உனக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்கேன்பா,
இந்த இடத்த கொடுத்துருக்கேன், இனிமே இது உன்னோட இடம், இதை நீ பத்திரமா பாத்துக்கோ, இது உன்னோட, இனிமே பொறுப்பு உண்டு. ஆதாமுக்கு ஏவாளு கொடுத்தாரு இல்லையா, ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சார். தோட்டம் வந்து திடீர்னு இப்ப இதான் நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, என்ன பண்ணும்? அடிப்போம். திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு எலியோ இல்ல ஒரு பூனையோ தேவையில்லாத ஒரு ஒரு திருடனோ வீட்டுக்குள்ள வந்துட்டான், என்ன பண்ணுவோம்? அது அப்படியே வச்சா என்ன ஆகும்? இந்த பாம்பு திருடன் எல்லாம் வந்துட்டான் பரவாயில்ல இருங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? துரத்த வேண்டிய ஆளுங்களை துரத்திடணும் வீட்டை விட்டு. இப்ப இதுதான் இங்க சொன்னாரு, நீங்க இந்த தேசத்துல இனி ஜாதிகள் உங்களுக்கு முன்பாக துரத்து விட மாட்டார்கள் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு. பாருங்க, கடவுள் நமக்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள், அதேதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது அது எப்படி இருக்குமா? கண்ணியா, வலையா, சவுக்கா, கண்ணுக்கு முள்ளா இருக்குமா? இதெல்லாம் நம்மளை காயப்படுத்தும். கண்ணி ஒரு பெரிய இரும்புல நீங்க பாத்திருக்கீங்களா? முள்ளு முள்ளா இருக்கும். மிருகங்கள் கால் வச்சோன்னா அப்படியே மாட்டிக்கும், அவ்வளவுதான், அதோட கால் ரத்த காயம், ரண காயம். அடுத்தது வலை, இது சரீரத்தை சேதப்படுத்தும். அடுத்தது பாருங்க, விழாவுக்கு சவுக்கு, முள் சவுக்கு அடிச்சா தோல்லாம் பிச்சுக்கும். கண்களுக்கு முள்ளு. உன் தேசத்துல துரத்த வேண்டிய காரியத்தை நீ துரத்தலினா அதுவே உன்னை காயப்படுத்தும். அதுக்கு 4 உதாரணம் இங்க சொல்லியிருக்கிறார். அப்ப கடவுள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கார், பூமிக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதற்குள்ள யாராவது வரும்போது நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி. இல்லைன்னா அது என்ன வாக்கும்? அது என்ன வாக்கிடும்? நம்மளை காயப்படுத்தும். எப்படி காயப்படுத்துமா? சவுக்கா இருந்து காயப்படுத்தும், முள்ளா இருந்து காயப்படுத்தும், கண்ணியா இருந்து காயப்படுத்தும், வலையா இருந்து காயப்படுத்தும். கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாருங்க. இப்ப ஆண்டவர் இந்த பைபிளை என்கிட்ட கொடுத்திருக்கிறார், சரி ஓகே, இந்த பைபிள் நான் படிக்கிறேன், மார்க் பண்றேன். திடீர்னு ஒரு சினிமா பாட்டு மேல எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் ஏதாவது ஒரு துண்டு கதை எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது யாரோ போன் நம்பர் சொல்றாங்க, இந்த போன் நம்பர் எழுதி வச்சு, இதுவே நமக்கு கண்ணியா மாறிடும். இது ஆவிக்குரிய கண்ணி, ஆவிக்குரிய காயம், ஆவிக்குரிய காயம். அப்படிதான். இப்ப பாருங்க, முதலாவது காயப்பட்டவன் காயப்படுத்தினவர்களை சந்திக்கிறான் அதிகாரியா. இங்க நமக்கு நாமே காயத்தை உண்டாக்கிக்க கூடாது, தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து நம்ம காயம் உண்டாக்கி கூடாது. இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னில கேட்கிறதுக்கும் மேலான என்னை எண்ணாதபடிக்கு அப்படி அன்று அடுத்தது இங்க பாருங்க, அசுத்தாவி கூட காயப்படுத்துமா. நல்ல வாழ்க்கை வாழும் போதும் சரி, சில நேரத்துல நம்ம நல்ல தெய்வீக வாழ்க்கை வாழ்வோம், ஆனா அதுலயும் சாத்தான் என்ன பண்றான்? ஒரு காயத்தை உண்டு பண்ண ஒரு முள்ள வைக்கிறான். இப்ப பாருங்க காயங்கள் எப்படிலாம் வருதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வருது இன்ட்ரோடக்ஷன் தான். காயப்பட்டவன் காயப்படுத்தினவர்களை சந்திக்கிறான் அதிகாரியா. 2வது, நம்ம இடத்துல நாமே காயத்தை உண்டு பண்ணிக்கூடாது. கர்த்தர் கொடுத்த தேசத்துல நாமளே என்ன பண்ணக்கூடாது? காயப்பட்டு நின்ற கூடாது. அந்த காயம் எப்படி உண்டாகுதா? கண்ணி, வலை, இப்ப காயங்களை குறித்து நாம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? காயப்பட்டவன் காயப்படுத்தினவர்களை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? அதிகாரம் எனும் மருந்த உடையவனா பார்க்கிறான். 2வது பார்த்தோம், நமக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில நாமளே நம்ம என்ன பண்ணிக்கூடாது? காயத்தை உண்டு பண்ணிக்க கூடாது. 3வது பார்த்தோம், சில ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை வரும் பொழுது என்ன ஆகுது? சில நேரத்துல சாத்தான் வந்து நின்னுறான். சரி, 4வது ஒரு காரியத்தை சொல்ற. சங்கீதம் 69:4. சங்கீதம் 69:4. சங்கீதம் 69:4.
தாவீது தன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தலைமை மயிலும் பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, சண்டை போறதுக்கு தலை மயிரை விட அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்களாம். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவன் திருடி இருக்கவே மாட்டான், இவன் தான் திருடினான், நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தாவீது பேசுறாரு. சூழ்நிலை எப்படி இருக்கு இப்ப? தாவீதுடைய வார்த்தை பாத்தீங்களா? அதாவது நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. கொடுத்தே ஆகணும்ன்ற நிலவரத்துல இருக்காரு. இப்ப வாழ்க்கை பாருங்க எதை நோக்கி போது பாருங்க. சில நேரங்கள்ல நாம் குடியிருக்கிற சமூகமே நம்மளை காயப்படுத்தும். நாம் இருக்கிற இடத்திலே இப்படி ஒரு காயம் வரும். குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல, தப்பே பண்ணாம ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ தான் பண்ண, நீ தான், ஆமாங்க நான் தாங்க பண்ணேன். அப்ப ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தர்றாங்க. மனக்காயம். சில சமுதாயம், சில சுற்றி இருக்கிற உறவுகள், சில நண்பர்கள் இதெல்லாம் செய்வாங்க இந்த காரியத்தை. பாருங்க காயங்கள் எப்படிலாம் வருது பாத்தீங்களா? நான் நினைச்சேன் இந்த மெசேஜை மாற்றும் போது ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும் போல இருக்கு. தடங்கள் எப்படிலாம் வருது பாருங்க. தடங்கள் எப்படிலாம் வருது பாருங்க, எந்த ரூபத்துலலாம் வருது. சரி, இது இதோட முடிவு இந்த தடங்கள் பாருங்க. இப்ப காயத்தின் விளைவு எப்படி இருக்கு பாத்தீங்களா? காயப்பட்டவன் காயப்படுத்தினவர்களை பார்க்கிறான் அதிகாரியா. அடுத்தது என்ன சொன்னேன்? அடுத்த காரியம் சொன்னேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசத்துல தேவையில்லாத ஆட்கள் அனுபவிச்சாலோ, தேவையில்லாத விஷயங்கள் வந்தாலோ, அது நமக்கு வலையாகவும் கண்ணியாகவும் சவுக்காகவும் அதே போல முள்ளாகவும் இருக்கும். சில மேன்மை வரும்பொழுது என்ன ஆகும்? சாத்தான் வந்து முள்ளா குத்துவான். சில நேரத்துல என்ன ஆகுது? பொல்லாத குற்றச்சாட்டுகள், பொல்லாத அவதூறுகள், அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அது ஒரு காயம். சரி, அடுத்தது 2 நாளாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தை சந்திலே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போய் எனக்கு காயம் பட்டது என்றான். இங்க பாருங்க, ஒருத்த வில்லு விடுறான். ராஜா போட்டுட்டு இருக்கிற அந்த யூனிஃபார்ம், இந்த வில்லே போக முடியாத அளவுக்கு இருக்கிற யூனிஃபார்ம் உள்ள புகுந்து அது அவங்க காயப்பட்டுதான். இப்ப போர் வீரர்களாலும் வில்லாலும் உண்டாகும் காயம். இப்ப நாமெல்லாம் எந்தப்பட்ட போர் வீரர்கள் தெரியுமா? ஜபத்தின் போர் வீரர்கள். கட்டாயமா நமக்கு காயம் உண்டாகும். யாரெல்லாம் ஜபம் ரொம்ப தெளிவா பண்றீங்களோ அவங்கெல்லாம் மற்றவர்களுடைய காயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த எதுக்கு யுத்தத்துக்கு போயிருப்பான்? தான் தேசத்தை காப்பாற்றணும், தன் ஜனங்களை காப்பாற்றணும்னு போயிருப்பான். அப்படின்னா இவன் பிரதிநிதியா நின்று இருக்கான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் பண்ணும்போது சில காயங்கள் உண்டாகும், சில ஜபம் பண்ணனாலும் காயங்கள் உண்டாகும். ஜபம் என்பது பாதுகாப்பு, மற்றவர்களை பாதுகாக்கிற கேடயம். அப்ப ஜபம் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? சேதம் ஆகும். அப்ப காயம் எப்படிலாம் வருது பாத்தீங்களா? ஜபம் பண்ணி காயம் வந்தா பரவாயில்லைங்க, அந்த காயத்தை இயேசு கட்டி அதிகாரியா மாத்திடுவாரு. ஜபம் பண்ணாம காயம் வந்தா என்ன பண்றது? அப்ப காயங்கள் எப்படியெல்லாம் வருது பாருங்க. காயங்கள் எந்த விதத்திலாம் வருது பாருங்க. அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, பொல்லாங்கானவனையும் அக்கினி அஸ்திரங்கள், பொல்லாங்கானவனையும் அக்கினி அஸ்திரங்கள்லாம். அவர்தான் இந்த அஸ்திரம்னா அதுவும் ஒரு வெள்ளுதான். இப்ப இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கால ஒண்ணு உழுந்தா போதும் ஒரு குடும்பமே காலி. பிசாசியில அஸ்திரம் ஒண்ணு உழுந்தா போதும் ஒரு குடும்பமே காலி. அப்ப பாருங்க எவ்வளவு விதமான காயங்கள் வேதாகமம் நமக்கு சொல்லுது. அப்ப நீங்க இன்னைக்கு எப்படி காயப்பட்டுட்டு நிக்கிறேன் ஆனா காத்திருக்கிறேன்னா ஓகே, அதிகாரியை மாத்திடுவார். இல்ல நம்மை நாமே காயப்பட்டி கொள்கிறோமா? இல்ல பிசாசுக்கு பொல்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுத்து கண்ணியை வர வச்சுக்கிட்டு, வலைய வர வச்சுக்கிட்டு, சவுக்க வர வச்சுட்டு, முள்ள வர வச்சுக்கிறோமா? இல்ல மேன்மையினால நமக்கு ஒரு முள்ளு வந்து குத்துதா? இல்லைன்னா ஜப வீரனா இருந்து நான் காயப்பட்டேன்னா சந்தோஷம், ஜபிக்காம இருந்து காயப்பட்டா அது துக்கம்.
சரி, இப்ப சொல்லுங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காயங்கள் இருக்கு? எத்தனை பேரோட வாழ்க்கையில காயப்பட்டு காத்திருக்கிறேன்? எத்தனை பேரோட வாழ்க்கையில என் காயத்தை கர்த்தர் கட்டுவார், என் காயத்தை இயேசு மாற்றுவார்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நமக்கு ஆண்டவர் போற மருந்து என்ன? அதான் சொல்ல போறேன். காயங்கள் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் நமக்கு போற மருந்து என்ன? ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு மருந்து போட்டார். யோசேப்புக்கு என்ன மருந்து போட்டாரு? அதிகாரம் என்னும் மருந்தை போட்டான். ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு மருந்து போட்டார். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42ஆம் அதிகாரம். யோபுக்கு போட்ட மருந்து என்ன தெரியுமா? ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் தான் யோபுக்கு போட்ட மருந்து. ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இன்னைக்கு யோபு போல உங்கள் வாழ்க்கை காயப்பட்டு இருந்தா நிச்சயமாகவே நீங்க இயேசுதான் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வரும். ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில மருந்தா வரும். அப்படி என்னதாங்க காயப்பட்டாரு யோபுக்கு? அப்படி என்னதான் பிரச்சனை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உடம்பெல்லாம் பிரச்சனை, கொண்டாடி தோத்திட்டா, எல்லாம் பிள்ளைகள்லாம் போச்சு, அது மட்டுமா பிரச்சனை? யோபுக்கு இன்னும் நான் சில பிரச்சனைகள் சொல்றேன் பாருங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும். ஓ, இதெல்லாம் கூட வருமா பிரச்சனை? இதெல்லாம் வந்தா அவ்வளவுதான். நிறைய பேர் லீவ் பாருங்க, நிறைய பேர் காணா போயிட்டாங்க. நான் கவலையே பண்ணல. சபையில சுத்தமா சேரே காலியா இருந்து உட்கார்ந்தா கூட சரி, என் மேல நடந்துகிட்டே இருக்கும், பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும், பிரசங்கம் போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், நான் சொல்றேனே, ஒரு நாள் வரும். அன்னைக்கு வந்து யோசிப்பான், ஐயோ நீ போய் சபைக்கு போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கலாமே, கேட்காத விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு நாள் வரும். யோபுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஏன்னா இந்த பிரச்சனைலாம் வந்தா சுத்தமா சபையை வாஷ் அவுட். அது எனக்கு தெரியும். நான் இப்ப சொல்ல போற கதை, யோபுக்கு ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. எல்லாத்தையும் பார்க்கிலும் யோபு ரெட்டத்தனியாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா யோபுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? யோபு 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. யோபு ஏன் இவரை 7ஆம் அதிகாரம். யோபோட பிரச்சனை என்ன பாத்தீங்களா? தூங்கவே முடியலங்க. படுத்தா என்ன கிடையாது, சுத்தமா தூக்கம் கிடையாது. மனுஷ வாழ்க்கையில் தூக்கம் ரொம்ப முக்கியம். 4 நாள் 5 நாள் தூங்காம இருந்து பாருங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். யோபுக்கு என்ன பண்றாங்க? நான் படுத்துக் கொள்ளும் போது எப்போது எந்திரிப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று. எப்போதான் இந்த நைட்டு முடியுமோ, தூங்க முடியலையே என்னால, கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரண்டுதினால் எனக்கு போதும் போதும். பார்த்தீங்களா, வறண்டு படுகிற தூக்கம் இல்லை. யோபுக்கு இழப்பு வெளியே ஒரு பக்கம் தான், இழப்பு உள்ளே இருக்கு. தூக்கம் போச்சு, தூக்கம் போயிடுச்சு. யோபு ரெட்டத்தனையா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அவன் பாருங்க, வெளியரங்கமா மட்டும் இல்ல, உள்ளரங்கமாவும் பாட அனுபவிச்சிருக்கான். தூக்கம் போச்சு. அதே யோபு 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. தூக்கம் தான் போச்சுன்னு பார்த்தா பாருங்க, தண்ணி கூட குடிக்க முடியல. என்ன பண்ண முடியல? தண்ணி கூட உள்ள இறங்கல. யோசிச்சு பாருங்க எவ்வளவு போராட்டம். யோப கர்த்தர் ஆசீர்வதித்தார் மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் போராட்டம் பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அதுதான். குழியில விழுந்தான், அடிச்சாங்க, அடிமை சந்தை, சிறைச்சாலை. ஆனா அதிகாரியை கர்த்தர் மாற்றினார் மருந்து. யோபுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம்னா யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, தூங்க முடியல, தூக்கமே முடியல. எத்தனை வருஷம் தெரியுமா இது நடந்தது? 3 வருஷம். 3 வருஷம் தூக்கம் கிடையாது, தண்ணி குடிக்க முடியாது. என்ன சொல்றான் பாருங்க, நான் உமிழ்ற முழுங்க கூட முடியல என்னால. தூக்கம் தான் போயிடுச்சுன்னு பார்த்தா தண்ணியும் குடிக்க முடியல. தூக்கம் தான் போச்சுன்னு பார்த்தா எத்தனை பேரோட வாழ்க்கை இப்படி இருக்கு? தூக்கம் போச்சு, தண்ணி குடிக்க முடியல. அதே யோபு 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோபு 9ஆம் அதிகாரம். ஐயோ, இங்க பாத்தீங்களா, தூங்க தான் முடியல, தண்ணி தான் குடிக்க முடியல, மூச்சு விட முடியலையா. பிரச்சனை பாருங்க யோபுக்கு எப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. தூங்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, அடுத்தது என்ன பண்ணல, மூச்சு விடவும் முடியல. 3 வருஷம். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா மாஸ்டர் ஒரு 3 வருஷத்துக்கு சபைக்கு நான் லீவ். ஆனா நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, சபைக்கு வரும்போது உடல்நிலை சரியில்லை, ஆனா உலக வேலை செய்யும் போது உடம்பு திடகாத்திரமா இருக்கு. அப்புறம்
பிரச்சனை பெருசா இருக்கு அடுத்தது. ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது, என்னை விட நீ அதிகமா எதை நேசிக்கிற அதை எழுந்து போவ. ஓய்வு நாள்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய இடத்துல கடவுளுடைய வார்த்தையை கேட்காம வேற ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அசட்டப்பட்ட போது அங்க ஒரு இழப்பு உண்டாகும். அப்புறம் வந்து ஏன் எனக்கு இழப்பு? அப்ப ஆண்டவர் கேட்பார், இத்தனை ஓய்வு நாள்ல நீ எத்தனை நாள் சபைக்கு போன? திருவந்தூர் மட்டும் கரெக்டா போயிடுது. அது அந்த உடம்புல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? செய்யாது. அது இயேசுவை அவமானப்படுத்துகிற செயல். ஒரு ஹிந்து குடும்பத்தால வந்து சபையில உட்கார முடியும், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தால சபையில உட்கார முடியலன்னா எந்த அளவுக்கு இயேசுவை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. பிரச்சனை வரட்டும், அடி வரட்டும், போராட்டம் வரட்டும், படுக்க வரட்டுமே, இயேசுவின் ஸ்டேட்டஸ். காயம் வருதா, காயத்தை உண்டு பண்ணிக்கிறோமா? யோபுக்கு வந்தது விசுவாசத்தின் போராட்டம். சொல்லலாம் யோபுக்கு இப்படிலாம் வந்து இவன் எவ்வளவு திட்டிருப்பாங்க, ஏய் சாப்பிட முடியல, தூங்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, சாப்பிடாடி அப்படின்னு இருப்பாங்க. ஆனா யோபு எல்லாத்தையும் சரியா செய்தி அனுபவிக்கிறான். மருந்து எங்க தெரியுமா உண்டாகுது? இயேசு இடத்துல இருந்து மருந்து யாருக்கு உண்டாகுதுன்னா அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அதுதான். இயேசுவை மட்டும் கேரம் போர்ட்ல இருக்கிற ரெட் காயின் மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அது யார் போடுறதுன்றதுல கரெக்டா இருப்பாங்க. ரெட் காயின்ல தேவைக்கு மட்டும் அதை பயன்படுத்திடாதீங்க. அதுவே உங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கும். உங்கள் வெற்றியும் தோல்வியும். ஏன்னா கேரம் போர்ட்ல ரெட் காயினுக்கு என்ன வேல்யூ? 25, மற்றதெல்லாம் 10, 55 தான். என்ன சொல்றது? சபை வார்த்தை. இப்ப இன்னைக்கு காயம் நானே உண்டு பண்ணிக்கிட்டேன்னா, இல்ல காயம் எனக்கு உலகத்திலிருந்து வந்து உலகத்திலிருந்து எனக்கு காயம் வந்தால் அந்த காயமே என்னை 2 மடங்கு ஆசீர்வதிக்கும். இப்ப யோபுக்கு என்ன கிடையாது? தூக்கம் கிடையாது. அடுத்தது என்ன கிடையாது? தண்ணி குடிக்க முடியல. அடுத்தது என்ன கிடையாது? மூச்சு விட முடியல. யோபு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 7ஆம் அதிகாரம். இப்ப சரீரம் சாவ விரும்புது. 3 வருஷம் எப்ப என் சரீரம் சாவ? பாருங்க, நல்ல கவனிங்க. அதிலே என் ஆத்மா நொறுங்குண்டு சாகுறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும் மரணத்தை நான் விரும்பல. என் சரீரத்துக்குள்ள இருக்கிற எலும்பு விரும்புது. வலி தாங்கல. 3 வருஷம் தூக்கம் கிடையாது, தண்ணி கிடையாது, மூச்சு விட முடியல, எலும்புகள்லாம் மறுத்து போகணும்னு ஆசைப்படுது. யோசிச்சு பாரு, இந்த நிலைமையிலும் இவனால கர்த்தரை விசுவாசிக்க முடியும்னா நாம இந்த நிலைமையெல்லாம் தாண்டி வந்து விசுவாசிக்க. ஏன் தெரியுமா இன்னைக்கு வந்து சபை காலியா இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட இன்னைக்கு நான் செய்யற வேலை எனக்கு பெருசுன்னு நினைக்கிறது தான். ஆண்டவரை விட இதுதான் எனக்கு முக்கியம். ஆனா ஒரு பலவீனம் வந்து ஒரு 10 நாள் படுத்தா அன்னைக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் தான் வந்து குணப்படுத்தணும். அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனையே கிடையாது. தேவைப்படும் போது இயேசுன்றது. நேற்று கூட ஒருத்தர் ஃபோன்ல சொல்ற உடம்பு சரியில்லை இந்த மாதிரி அப்படின்னு முதல்ல சபை கூட்டுவாங்க. ஆனா நாளைக்கு பார்த்தோம்னா ஃபுல்லா ரவுண்டு பண்ண முடியும். மல்லிபுத்திரகிரி என் கட்டியே 2-3 வாட்டி மாட்டுவாங்க சுத்தி சுத்தி. ஓய்வு நாளான மட்டும் அவங்களுக்கு ஓய்வு நாள் ஆயிடுது. இயேசு ஓய்வு எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு ஒரு நாள் காத்த பிடிச்சிட்டாருனா, இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி குடிக்க முடியாத தொண்டையை பிடிச்சிட்டாருனா, இன்னைக்கு ஒரு நாள் நைட் எல்லாம் தூங்க முடியாத அளவுக்கு பிசாசுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாருனா என்ன நடக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபுக்கு அதெல்லாம் பண்ணல. யோபுடைய நிலவரம் அப்படி. அவனை இரட்டத்தனையும் ஆசீர்வதித்தார்னா காரணம் என்ன தெரியுமா? என் தூக்கமே போனாலும் சரி இயேசு நான் விட மாட்டேன். என்னால தண்ணியை குடிக்க முடியலாலும் சரி இயேசு என் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். எனக்கு சுவாசமே முடியலாம் ஜீவ சுவாசமா இயேசு இருக்கிறார். என் எலும்புகளை நான் உலர்ந்து போய் மறிந்து போனாலும் சரி உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற வைக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசம். சரி, அதோட பிரச்சனை முடிஞ்சில்லை. இன்னும் சொல்றேன். யோபு 19ஆம் அதிகாரம். யோபு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இப்ப பாருங்க, தோலும் அழுகி போச்சு, தூக்கம் போச்சு, தண்ணி குடிக்க முடியல. அதே போல அடுத்தது என்ன சொன்னேன்? மூச்சு விட முடியல, எலும்புகள் எல்லாம் செத்து போனோம்னு நினைக்குது. இப்ப உடம்பெல்லாம் அழுகி போச்சு. யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல, இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது இந்த லிஸ்ட் சொன்னோம்னா பாஸ்டர் ஒரு 4 வருஷத்துக்கு சபைக்கு லீவு நான் இப்பயே சொல்லிடுறேன். எப்படி? ஒரு 4 வருஷம். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் விசுவாசி. ஐயோ மூச்சே விட முடியலங்க, இவனுக்கு காலெல்லாம் வலி எடுக்குங்க, இதனால வந்து இப்போ தண்ணி கூட குடிக்க முடியலங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் பாருங்க. ஆனா இவன் பாருங்க அந்த விசுவாசத்தை விடவே இல்லை. ஏன்னா நம்ம இதை சொல்லிட்டு நம்மளால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல.
இவன் இதெல்லாம் நடந்தும் இவன் வாழ்க்கையில் ரெட்டத்திப்பான ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன போச்சு யோபுக்கு? யோபு ரெட்ட தனியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ரெட்ட தனியான ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் தூக்கம் போச்சு. எத்தனை பேருக்கு தூக்கம் போச்சு? நான் இயேசுக்காக தூக்கம் போச்சு, என் தூக்கத்தை இயேசு வந்து கேட்டாங்க, தூக்கம் போச்சு. ரெண்டாவது தண்ணி குடிக்க முடியல, தொண்டைக்குள்ள எதுவும் இறங்கல. அடுத்தது மூச்சு விட முடியல. அடுத்தது எலும்பெல்லாம் செத்து போயிடலாமான்னு தோணுது. அடுத்தது தோலெல்லாம் அழுகி போச்சு, இன்னும் முடியல. எடுத்துக்கொள்ளுங்க யோபு 2ஆம் அதிகாரம். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அடைந்தான். அடுத்தது பாருங்க, கொடிய பருக்கள் வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுல ஒண்ணு வந்தா கூட நம்ம அவுட்டு. இன்னைக்கு ஒரு நாள் தூங்கலைனாலும் மறுநாள் வேலை விடாது. ஒரு நாள் மூச்சு திணறி விட்டுட்டுனா என்ன ஆகும்? ஒரு நாள் ஃபுல்லா எலும்பு ஃபுல்லா அப்படியே சாகுற அளவுக்கு ஒரு வலி இருக்கு. என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் ஃபுல்லா தோல் அழுகி போயிருக்கு. என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் ஃபுல்லா உடம்பெல்லாம் கொப்பளம். என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் இந்த போராட்டம் யோபுக்கு. ஆண்டவரே யோபை போல ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். அப்ப தூக்கத்தை விடு. உனக்கு நான் தூக்கத்தை எடுக்கிறேன், உன் சாப்பாட்டை எடுக்கிறேன், உன் தண்ணி எடுக்கிறேன், உன் எலும்புல இருக்கிற பலத்தை எடுக்கிறேன், உன் முகத்துல இருக்கிற அழகை எடுக்கிறேன். முகெல்லாம் பரு வந்துச்சா எப்படி இருக்கும்? அழகு போச்சு. யோசிச்சு பாருங்க, யோப ரெட்டத்தனி ஆசீர்வதிச்சு அவனுடைய காயத்தை கட்டார்னா அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய கீழ்ப்படிதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் சபையில ஏன் இப்படி பேசுறேன்? முன்னாடி ஒருத்தர் கேட்டார், பாஸ்ட் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டார். பாஸ்ட் ஓட்டம் பாஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு விசுவாசி 4 நாள் உடம்பு சரியில்லை பட்டுச்சுன்னா ஓடுறது எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண விசுவாசி சபைக்கு வரதில்லை, கடவுளுடைய வார்த்தை கேட்கறதில்லை. அப்ப வந்து பாஸ்ட் ஓகே, இதுக்காக சொல்லுங்க பாஸ்ட் ஓகே அப்படின்ட்டு போயிருந்தார். அப்ப என்னுடைய நேரத்தை வீணாக்கணும், அது யாருடைய நேரத்தை வீணாக்குறதுக்கு சமம்? கடவுளுடைய நேரத்தை வீணாக்குறதுக்கு சமம். அதனால தான் நான் கொஞ்சம் எச்சரிப்பின் வார்த்தை டைம்ல பேசுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். வீட்டில் போய் சொல்லிருக்கேன், இந்த மாதிரி பாஸ்ட் ரொம்ப டென்ஷனா பேசினேன். லாஸ்ட் டென்ஷன் இருக்குது, அங்கே வேலை செஞ்சாதானே தெரியும் எவ்வளோ அனல் பறக்குது உள்ளன்னு. இந்த யோபுடைய வாழ்க்கையை ரெட்டத்தனியா கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா அவன் பட்ட பாடுகளிலும் அவன் உத்தமனா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அடிச்சவங்க அடி வாங்கினவனை போய் பாக்குறாங்க, காயப்பட்டவனை போய் பாக்குறாங்க. ஆனா காயப்பட்டவன் எப்படி இருக்கிறான்? அதிகாரியா இருக்கு. கர்த்தர் அவன் அதிகாரியா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய காயங்கள் பட்ட பாஸ்டர், உலகம் என்ன நிறைய காயப்பட்டுச்சு, உறவுகள் என்ன காயப்பட்டுச்சு, நம்பினவர்கள் என்ன காயப்பட்டாங்க. நீங்க கம்மு இருக்க, ஒரு நாள் அதிகாரியா இருப்பீங்க. அவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாது. அவங்க வந்து அது அப்படிதான் சொல்லியிருக்க அந்த வசனம். அவன் யோசிப்ப அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அடிச்சவன தானே வந்திருக்காங்க, நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? புடியிருக்க இவனை குதிரை காலில் கட்டுங்கள், தூக்கி போய் சிங்கத்தின் கவியில போடுங்க, விளையாட்டு காட்டுங்கடா ஜாலியா அவனை வச்சு அப்படின்னு இருக்கலாம். நான் அதிகாரியா வாழ்றதை இவன் பார்க்கணும். கர்த்தர் கொண்டு வந்தார். அடுத்து நான் சொன்னேன், தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது, கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல ஆசீர்வாதம், அதுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கும் போது என் குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இடம் கொடுக்கும்போது அது என்னவா மாறிடுமா? கண்ணியா மாறும், முள்ளா மாறும், வலையா மாறும், சவுக்கா மாறும். சில நேரத்துல நான் வளர்ந்துட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னும் போது அந்த மேன்மை வரும்போது என்ன ஆகும்? நறுக்குன்னு சாத்தான் தலையிலேயே முள்ளிலே குத்துவான். அடுத்து சொன்னேன், கொஞ்சம் ஜபத்தில் அசதியா இருந்தாலும் கொல்லாங்காலம் எய்கிற அக்னி அஸ்திரம் குடும்பத்தில் ஈராக் மேல போடுறாங்க பாருங்க, ஒரு பில்டிங் மேல போட்டவங்க மொத்த பேரும் காலி. அந்த மாதிரி வாழ்க்கை என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். அடுத்து நான் சொன்னேன், யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் காயங்களை கட்டினார். உனக்கு என்னென்னலாம் போராட்டத்தை பார்த்தோம், என்னென்ன இருந்தது யோபுக்கு பிரச்சனை? தூக்கமே கிடையாது. 3 வருஷமா தண்ணி குடிக்க முடியல, 3 வருஷமா மூச்சு விட முடியல, 3 வருஷமா எலும்பெல்லாம் வலி எடுத்து செத்துலாமான்னு தோணுது, உடம்பெல்லாம் அழுகி போச்சு, உடம்பு அழகு போச்சு, பருக்கள். ஆனாலும் விசுவாசத்தை விடவே இல்லை. அதனால்தான் அவன் வாழ்க்கை ரெட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சரி, ஓகே. இப்ப ஆண்டவர் முதலாவது காயத்தை கட்டல, என்ன கட்டு, எப்படி காயத்தை கட்டுறாரா? அதிகாரத்தை கொடுத்து காயத்தை கட்டுகிறார். 2வது காயத்தை எப்படி கட்டுறார்? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து காயத்தை கட்டுகிறார். 3வது சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20 வாசிங்க.
ஆ, அவரை குணமாக்கி ஆ. அவனை அழிவுக்கு தப்புவித்தார். பாருங்க, அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இங்க நல்ல கவனிங்க, வசனத்தை அனுப்பி. அப்போ காயத்தை எப்படி கட்டுறாராம்? வசனத்தை அனுப்புறாரு. இங்க நல்லா பாருங்க, வசனங்கள் அப்படி சொல்ல, ஒரே ஒரு வசனத்தை அனுப்புறாராம். ஒரே ஒரு வசனம் போதும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காயங்களையும் அவர் மாற்றிட முடியும். அதைத்தான் சொல்றது. வாழ்க்கையில காயப்படாம இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையை வந்து கேளுங்க. அப்புறம் காயப்பட்ட பிறகு வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? டாக்டர் ஆன்டிபயோட்டிக் நாய் கடிச்சு ஊசி போடுங்கம்மா, 5 நாள் போட்டுதான் தீரணும். வேற வழியே கிடையாது. கட்டி வரியா பாம்பு கடிச்சிச்சு, வேற வழி கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டிபயோட்டிக்ல இருந்தோம்னா பாம்பு செத்துரும். கரெக்டா? ஏற்கனவே எனக்கு உடம்புல வந்து ஆன்டி ராபிஸ் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டுங்க. 1 வருஷத்துக்கு பிளேடு வெட்டினாலும் இல்லை ஆணி குத்தினாலும் என்ன ஆகாது? அது என் உடம்புல விஷத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா என் உடம்புல என்ன ஒரு ஆன்டிபயோட்டிக். அப்படிதான் நான் இயேசுவின் வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கும் போது அது சாத்தான் தொட்டாலோ, வியாதி தொட்டாலோ, தருதலம் தொட்டாலோ, அசுத்தாவி தொட்டாலோ அதால் தொடதான் முடியுமே தவிர அதால் சேதப்படுத்த முடியாது. அதுதான் சொல்றது, கடவுளுடைய வார்த்தை கேளுங்க. சேதப்பட்டு வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்கறது விஷயம் இல்ல, சேதப்பட்டு வந்து அழுவது விஷயம் கிடையாது. அப்ப டாக்டர் கிட்ட போனா ஊசி போடுவார், வலிக்கதான் செய்யும். வலிக்கதான் செய்யும். காயமே படாம ஹெல்மெட் போடுறது புத்திசாலித்தனம். காயப்பட்ட பிறகு என்ன பண்ணும்? அது ஒரு 10 நாள் வலிக்கதான் செய்யும். ஹெல்மெட் போடாம ஓட்டி அடிபட்டுருச்சு. அது போலதான் அவர் ஒரு வசனத்தை அனுப்புறாரு. அதுதான் சொல்ற, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் உங்களுக்காக புறப்பட்டு வந்து அந்த வார்த்தையை நான் கேட்கும் போது என் வாழ்க்கை என்னவா மாறுது? என் வாழ்க்கையில இனி நான் காயப்படாதபடி அதை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, நான் காயப்பட்டு வந்திருந்தாலும் என் காயத்தை அதை மாற்றுகிறது. அப்ப முதலாவது காயத்துக்கு முதல் மருந்து என்ன? அதிகாரியாய் உங்களை மாற்றி விடுவார். காயத்தை பார்க்காதீங்க, அதிகாரியாய் மாற்றுகிறத பாருங்க. அடுத்தது, காயப்பட்டு நின்ற யோபுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். 3வது, நம் வாழ்க்கையில காயப்படும் பொழுதுதான் அவர் ஒரே ஒரு வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அப்ப 3வது மருந்து பாருங்க, வசனம் தான் மருந்து. இப்ப 4வது ஒரு காரியத்தை சொல்றேன், மருந்து இயேசு. நம் காயங்களை கட்டும் மருந்து என்ன எடுத்துக்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30. இயேசு பிரத்யேகமாக ஒரு மனுஷன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இதுதான் நான் சொல்றது. எருசலேம் என்றது எப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, எருசலேம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை. எரிகோன்றது ஆண்டவருக்கு விரோதமா நம்ம வெளியே போய் செய்யற சில காரியங்கள். எப்படி? ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து வார்த்தை கேட்கணும்ன்றது கடவுளுடைய கட்டளை. இன்னைக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சி கேஸ் போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கோங்க. 10 மணிக்கு வந்து நில்லுப்பா, இன்ஸ்பெக்டர் வர சொல்லிடுறாருன்னா எத்தனை மணிக்கு போவீங்க? நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு சார், காலையில் கொஞ்சம் முக்கியமான அலுவல் இருக்கு, அதெல்லாம் முடிச்சு ஒரு 1 மணிக்கு அவர் இன்ஸ்பெக்டர் வந்து பாக்குறேன்னு சொன்னாருன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தூக்கி விடுவோம். அடுத்தது நம்ம போய் உட்காரணும், நம்மளை வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க, ஜெயிலில் உட்கார வைப்பாங்க. கரெக்டா? சொன்ன நேரத்துக்கு வந்தியா, உனக்கு அவ்வளவு திமுறை உட்காரா காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும். கரெக்ட் தானே? அப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். திடீர்னு இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம் மதுரைக்கு, 8 மணிக்கு ட்ரெயின், எத்தனை மணிக்கு போவோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு? இல்லைங்க அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு அலுவல் இருக்குங்க, அதை முடிச்சுட்டு வர ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் சார் போறாரு. சார் என்ன பண்ணாரு? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்க அப்படின்னா சார் என்ன பண்றாரு? இல்ல அன்னைக்கு எனக்கு ஒரு வியாபாரம் இருக்கு. எப்படி? பக்கத்து ஊர்ல ஒரு வியாபாரம் இருக்கு, அந்த ஊருக்கு போறாரு. பிரத்யேகமாக ஒரு மனுஷன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போறான், கள்ளர் கையில் அகப்பட்டான், மாட்டிக்கிட்டான். நீங்க என்ன ஆயிப்போச்சு? கள்ளர் இருக்கிற இடத்துல நீங்க போட்டுக்கோங்க, என் கடன் கையில நான் மாட்டிக்கிட்டேன், என் வியாதி கையில மாட்டிக்கிட்டேன், என் தருதல் மாட்டிக்கிட்டேன், என்னை பகைக்கிறவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன், என் சத்துரு கிட்ட மாட்டிக்கிட்டேன், அசுத்தாதி கிட்ட மாட்டிக்கிட்டேன். போனதுனால மாட்டிக்கிட்டான். அவர் அவனை வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்பட்டு குத்துயிராக விட்டு போனார்கள். ஆட்டி பெரட்டி எடுத்துட்டாங்க. சரியான காயம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா இந்த காயம் உண்டா இருக்குமா? வெளியே போயிட்டாங்க. போனதுனால என்ன ஆயிடுச்சு? காயம் உண்டாயிருச்சு. அதே 33வது வசனம், பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இயேசு வர மறுபடியுமா? இயேசுக்கு தெரியாதா? அடிக்கும் போதே தடுத்துட்டு இருக்கலாமே. கரெக்டாக இயேசுக்கு தெரியாதா? ஒருத்தனை சம போல போகிறாங்க, சரியான குத்துயிரம் போல என்னமோ ஆகுறான். இயேசு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? தடுத்துட்டு இருக்கலாம். ஏன் தடுக்கல தெரியுமா? நீ ஓய்வு நாள்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய உலகத்துக்குள்ள போல அடிபட்டு தான் வரணும். அடிபட்டாதான் உனக்கு வலி தெரியும்னா அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை ஓய்வு நாள வேணும்ட்டு நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, வேலை இருக்கு, உடல்நிலை சரியில்லை, வர முடியல, அது வேற விஷயம்.
அது அவங்களுக்கு தெரியும். உட்கார்ந்துட்டு நான் இன்னைக்கு இயேசுவேன்ட்டு எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, நான் தூங்கிட்டேன் அப்படி இப்படி அந்த காரணம் பண்ணா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஏன் ஏசப்பா என்ன அடிக்கிறீங்க? இவருக்கு தெரியாதா இவன் குத்துயிரும் கொள்ளுயிரும் ஆக போறான்னு? இயேசுக்கு தெரியாதா? ஆக்கி போட்டான். ஆனா பாவம், ஏன்னா இவனுக்கு அடி வாங்குற வரைக்கும் அடியோட வலி தெரியாது. அதுக்கப்புறம் நான் மருந்து போடுவோம் பாருங்க, அப்பதான் தெரியும்ட்டு வராரு. வந்து என்ன பண்றாரு? மனதுருகி 34வது வசனம் கிட்ட வந்து அவனுக்கு காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்தை. அதாவது எப்படின்னா, அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துருது. இயேசு பாக்குறாரு, நீ இங்க இருந்துன்னா எவனா உன்னை தொற்றுக்க முடியுமா? தொற்றுக்க முடியாது. உன்னை தொட்டா அவன் என்ன தொட்டதுக்கு சமம். வாங்க அடி வாங்க. அடி வாங்கின பிறகு டிஞ்சர் ஊத்துவாங்க தெரியுமா? அப்போ ஒரு வலி வரும். பார்த்துட்டீங்களா? அடிப்பட்ட பிறகு ஒரு டிஞ்சர் ஊத்துவாங்க பாருங்க ஹாஸ்பிட்டல்ல, பயங்கரமான வலி வரும். அதான் அங்க ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் வெளியே ஆயில் ட்ரீட்மெண்ட், உள்ளுக்குள்ள திராட்சை கொடுக்குறாராம் பாருங்க. அவனுக்கு காயங்கள் எண்ணெயை திராட்சை ரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்ப இவனுக்கு உள்ளவும் காயம் வெளியவும் காயம். என்ன வெளியே போடுற மருந்து. இப்ப அடிபட்டு என்ன பண்ணுவாங்க? ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க வெளியே போறது. என்ன உள்ளுக்குள்ள மாத்திரை. கரெக்டா? அது போலதான் இவர் என்ன பண்றாரு? எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறாரு. இந்த திராட்சை ரசம் எதை காண்பிக்கிறதுனா இயேசுவின் ரத்தத்தை காண்பிக்கும். நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கும்போது காயப்பட மாட்டேன். காயப்பட்டால் அது ஆறிடும். நான் இயேசுவின் ரத்தத்தை அசட்டை பண்ணனா என்ன ஆகும்? காயம் வரும். ஆனா அப்பா அவர் கொடுக்குற மருந்து பயங்கரமா வலிக்கும். பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெய் எதை காமிக்குதுன்னு பார்த்தா தேவ கிருபையும் அபிஷேகத்தையும் காமிக்குது. இது வெளியரங்கமா ட்ரீட்மெண்ட். உள்ளரங்கமாவும் ஒரு மனுஷனை சரி பண்றாரு. அவன் என்ன பண்றது? அடிபட்டாங்க. என்ன கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எதுக்கு இவங்களுக்காக நீங்க வந்து ப்ரேயர் பண்றீங்க? இவங்க இப்படியான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு சில காரியங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண வேண்டியது என் கடமை. குணமாக்காத்தான் ஆண்டவருடைய வேலை. அவ்வளவுதான். அப்ளிகேஷன் போட்டுரு. அதுக்கு அவரு ஓகே சொன்னாலும் சரி, ரிஜெக்டட் சொன்னாலும் சரி. நம்ம பேங்க்ல லோன் அப்ளை பண்றோம். என்ன பண்றான்? ஒண்ணு செலக்ட் ஆகி போகுது, இல்லைன்னா என்ன ஆயிடுது? ரிஜெக்ட் ஆகி போகுது. அந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் போடுறேன். அது செலக்ட் ஆனா ரிஜெக்ட் ஆனா அந்த கடவுளோட கையில இருக்கு. இது பாருங்க, இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற காயத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காயத்தை கட்டுகிறார். 2வது வெளியரங்கமா. இப்ப அதனால சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க தொட்டு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் தலை கைவி ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்ன? இவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவங்க மேல இருக்கிற உள்காயங்களையும் மாற்றும், வெளிக்காயங்களையும் மாற்றும். அது கிருபை. அந்த கிருபையை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? காயங்களே ஆற்றுகிறாரு. இப்ப சொல்லுங்க, உங்கள் காயங்கள் எந்த நிலவரத்துல இருக்கு? காயம் தானா வந்திருக்கா, இல்ல காயத்தை நானா எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு உள்காயம் இருக்கா, வெளிக்காயம் இருக்கா? அதுக்கப்புறம் பாஸ்டர் ஒருத்தர் வந்து காணிக்க கவர் எழுதி போட்டுருக்கான், மன நிம்மதி வேண்டும். நான் பெரிய அடுத்தது ஏதோ ஒரு பேர் எழுதி இந்த அம்மா வாயை மூட வேண்டும். காணிக்க கவர்ல இவள் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். நீ எவனும் தெரியல, என்ன பஞ்சாயத்து இது ஒரு தெரியாம ஏட்டாங்கன்னு பார்த்தா 3 காணிக்க கவர்லயும் ஒரு இருந்து எழுதி இருக்கிறாங்க. இந்த இடத்துல கொடுத்த கடன் திரும்பி வர வேண்டும். அப்ப இவங்க வாலண்டியரா தான் எழுதி போடுறாங்க. ஏதோ தெரியாம எழுதி வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ரைட்டு. பாத்தீங்களா? ஜப விண்ணப்பம் எங்க போயிட்டு இங்க போயிட்டு இருக்கு. ஜப விண்ணப்பம் அங்க போல, ஜப விண்ணப்பம் என்ன இருக்கு? இங்க போயிட்டு இருக்கு. நீ பார்த்து கொள்ளு. அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு விண்ணப்பம் அவங்க தெரிஞ்ச லெவல்ல அவங்க விண்ணப்பம் மாட்டாங்க, நீங்க பார்த்துக்கொள்ளும். அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல பாருங்க, நமக்கு நாமே காயம் உண்டு பண்ணிக்க கூடாது. நமக்கு நாமே காயம் உண்டு பண்ணிக்கிட்டோம்னா அந்த காயத்துக்கு ஆண்டவர் மருந்து போடுவார். ஆனா கொஞ்சம் கொடூரமா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப எனக்கு டாக்டர் சொன்னாரு, நீ கையில தையல் போட்டாங்க, 8 தையல் 9 தையல் போட்டாங்க. 3 நாள்ல தையல்லாம் பிரிச்சு ஆற ஆரம்பிச்சிச்சு. அந்த டாக்டர் யோ 15 நாள் ஆகும்னு பார்த்தா அவனுக்கு 3 நாள்ல தையல்லாம் பிரிஞ்சிச்சு. அப்பதான் உங்க பிளட் குரூப் என்னன்னு கேட்டார். ஏபி நெகட்டிவ். அதான் டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப இது இருக்கு, உங்க பிளட்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. ஆனால் சட்டுன்னு ஆறிடுச்சு. நல்ல வேலையா, பரவாயில்ல உங்களுக்கு ஆறிடுச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு. அது ஹியூமனா இருக்கிற ஆன்டிபயோட்டிக் இல்லை. நான் சொல்றேன், எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஆன்டிபயோட்டிக் இருந்தா என்ன காயம் வந்தாலும் அது சட்டுன்னு ஆறிடும். ஆனா காயப்பட்ட பிறகு ஆண்டவர் காயத்தை ஆத்துறது ரொம்ப கடினமான காரியம். அது கொடூர வைத்தியமா இருக்கும். அதான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை
இன்னைக்கு நீங்க எங்க தோத்தீங்களோ, எங்க அடிக்கப்பட்டீங்களோ, எங்க விழுந்தீங்களோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்க சிறையிருக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியா மாத்தணும்னா நான் கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, என்ன வேணா பண்ணட்டும், சாத்தா எப்படி வேணா சோதிக்கட்டும், தூங்க விடாத பண்ணட்டும், தண்ணி குடிக்க விடாத பண்ணட்டும், அவன் என் எலும்பு உடைக்க பார்க்கட்டும், என் எலும்பு சாகடிக்க பார்க்கட்டும், என் உடம்பெல்லாம் அழுகி போனாலும் சரி, அதாவது என் வாழ்க்கையில எல்லாமே போனாலும் நான் விசுவாசக்குள்ள கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறவன் ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மூணாவது பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் கட்டப்படும். ஆனா நான் இருக்க வேண்டிய இடம் எது? கடவுளுடைய வார்த்தை திருச்சபை. அதை விட்டு நான் கொஞ்சம் லைட்டா டைவர்ஷன் ஆனா அவர் ஒரு டைவர்ஷன் போடுவார். ஒரு பாஸ்டர் புத்தகம் இருந்தார், ஏன் உங்கள் வாழ்க்கையில காயங்கள், ஏன் உங்கள் வாழ்க்கையில துக்கங்கள், இது கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய துக்கமா, ஆண்டவர் கொடுக்கிற காயமா? நீங்களே அவர் கொஸ்டினா ஏற்றிருக்காரு, நீங்களே அதை எழுதிருக்க. வித்தியாசமான புத்தகம் ரொம்ப நாள் படிச்சோம். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் வீட்டில் சப்போஸ் நான் தவறு பண்ணியிருக்கேன், இன்னைக்கு செய்தி எனக்கு மனசுக்கு காயமும் கட்டியிருக்கு, ஆனால் சில காயம். ஏன்னா வேதம் சொல்லுது, வசனம் நம்ம சில நேரத்தில் காயப்படுத்தணும் சொல்லுது. இந்த வசனம் எங்க இருக்கு எடுங்க, அப்போஸ்தலர் 2:37. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை கேட்டபோது இருதயம் குத்திருச்சு. ஊழியக்காரங்க 2 பேர் சொல்றாங்க, நீங்க இப்படிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க இருதயம் குத்திருச்சான். வசனம் காயப்பட்டோம், நல்லது. இந்த காய் இப்ப ஒரு கையில சீல் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நகை சுத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஏதோ நகை சுத்தி வந்துருச்சு. அப்ப அந்த நகத்தை என்ன பண்ணுவாங்க டாக்டர், அப்படி எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அது நல்லதா கெடுதலா? ஏன் நல்லது? அது அப்படியே விட்டா விரலே அழுகி போயிடும். அது போலதான் வசனம் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதுக்கு அது சில நேரத்துல காயப்படுத்தும். ஏன்னா அப்பதான் நாம உலகத்துக்குள்ள போய் காயப்படக்கூடாது, நம் காயங்களே நம்மை ஆசீர்வதிக்கணும். அப்ப இன்னைக்கு நான் சொன்னோம், நான் காயப்பட்டது நல்லது, என் காயங்களே என்ன ஆசீர்வதிக்கும். இது வரைக்கும் என் குடும்பத்துல காயம் உண்டாச்சு, அதுக்கெல்லாம் என்னென்ன விஷயமோ இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார். இனிமே நான் காயத்தை நோக்கி அல்ல, என் காயத்தை மாற்றுகிற இயேசுவை பார்ப்பேன். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, காயங்களை நான் ஆற்றுவேன், காயங்களை ஆற்றுவேன். நான் கண்களை மூடி சொல்லிப்போம், இதனால காயங்களை ஆற்றுவேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதனால காயம் வந்தது. ஆண்டவரே, நானே எனக்கு காயப்பட்டுட்டேனா, நான் இயேசுவுக்கு விரோதமா செயல்பட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்காதபடி என்னை நானே காயப்பட்டுட்டேனா, இல்லை யாராவது என்னை காயப்படுத்துகிறார்களா, நான் காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் காயப்பட்டு இருக்கிறேனா, முகாந்திரம் இல்லாமல் நான் காயப்பட்டா, என் சகோதரனாலோ என் சகோதரியாலோ நான் அன்பு செலுத்துகிறவர்களோ நான் காயப்படுத்தப்பட்டால் நிச்சயமாகவே என் காயத்துக்கு மருந்து அதிகாரம். எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து என் காயத்தை கட்டுகிற இயேசுவேவுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, உலகபூர்வமாய் போகும்போது காயம் உண்டாகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கும்போது காயம் உண்டாகுது. ஆனாலும் இயேசு மனதுருகி காயத்தை கட்டுகிறார் என்று பார்த்தோமே. யோபுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். உலகபூர்வமான செல்வங்கள், பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் தன் சொந்த சரீரத்துல தூக்கத்தை இழந்தான், தாகத்தை இழந்தான், எலும்புகள் பலவீனம், மாம்சத்தில் இருக்கிற கிரியைகள், சரீரம் முழுவதும் அழுகி போன ஒரு சூழ்நிலை, முகத்தின் அழகை இழந்து அது முகம் முழுவதும் பருக்களாக இருந்துமா. விசுவாசத்தை விடவில்லை, உத்தமத்தை விடவில்லை. ஆகையால் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த நாளில் நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு வசனத்தை அனுப்பி எங்களை காயத்தை கட்டுகிறவர், முகாந்திரம் இல்லாமல் நாங்கள் காயப்பட்டிருந்தால் எங்களுடைய காயங்களை வசனத்தை அனுப்பி கட்டுகிற எங்கள் தெய்வம் காயத்தை கட்டி இருக்கிறேன். இந்த நாளில் பேசி இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இனிமே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், காயப்படாதபடி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கொண்டு பேசியிருக்கிறேன். உன் காயங்களை ஆற்றுவேன். இயேசுவின் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது உன் காயங்கள் முழுவதும் மாற்றப்படும். அது இயேசுவின் ரத்தத்தினால் அது உள்ளரங்கமாய் ஆற்றப்படும். அவருடைய அபிஷேகமாக கிருபையினால் அது வெளிரங்கமாய் ஆற்றப்படும் என்று நல்ல பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.